இன்றைக்கி தக்காளியும் முட்டையும் வச்சு ஒரு சாதம் செய்ய போகிறேன். அதுக்கு தாளித்து விட்டாச்சு. இதுக்கு வந்து காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய், கொஞ்சம் பிரியாணி மசாலா, கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த உப்பு கரையிறதுக்காக இப்போ கிளறிக்கிட்டு இருக்கிறேன். இல்லைன்னா தண்ணியை கூட போட தேவையில்லை, அந்த தக்காளி எசன்ஸே போதும். இந்த பக்கம் சாப்பாடும் வடித்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் பாதி சாப்பாட்டை போட்டு கிளறிக்கலாம், அப்புறம் பாதி சாப்பாடு ரசம் சாப்பாட்டு கூட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நல்லா கிளறி விட்டாச்சு. தக்காளி வெந்து போச்சு. 2 முட்டையும் போட்டு நல்லா கிளறி விடணும். ஏன் இவ்வளோ பெரிய சட்டியில் வச்சுருக்கிறேன்னா, இந்த நான்ஸ்டிக்கில் தான் கொஞ்சம் ஒட்டாமல் வரும். அலுமினியத்தில் வச்சோமா பாதி ஒட்டி வேஸ்ட்டாக போயிடும். அதுவும் சில்வர்னால் சொல்லவே தேவையில்லை. சரி, இந்த மாதிரி சாதம் தாளிக்கிறதுக்கெல்லாம் இந்த மாதிரி அதனால தான் செஞ்சிட்ருக்கிறேன். கொஞ்சம் முட்டையும் எடுத்து வச்சாச்சு. மத்தியானம் ரசம் சாதத்தை கூட ஆகும், நிறையா முட்டையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்சம் சாதத்தையும் போட்டு கிளறி விட்டாச்சு. இந்த சமயம் லைட்டாக கொஞ்சம் உப்பு பார்த்துக்கணும். சாப்பாட்டை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு பத்தலை, கொஞ்சம் உப்பு போட்டு